ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கி தங்கம்மாவோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். தங்கம்மா வந்து 2 டேஸாக ஸ்கூல் போல். ரீசன் வந்து கொஞ்சம் கோல்டு, அவங்களுக்கு ஃபீவர் ஆகிடுச்சு. எதனாலனா வந்து சாட்டர்டே என்னோடய பர்த்டே வந்துச்சு. அன்றைக்கி கேக் கட் பண்ணோம், அதை சாப்பிட்டாங்களா. அது வந்து ஐஸ்கிரீம் கேக்குறதுனால அவங்களுக்கு வந்து கோல்டு ஆகிடுச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. தங்கம்மாவுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து ஜங்க் ஃபுட் எதுவுமே கொடுக்காம இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் மட்டும் எப்போயாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி அலோவ் பண்ணேன்னா அது அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ நாள் எதுவுமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டது இல்லையா. இப்போ ஐஸ்கிரீம் மட்டும் அப்பப்போ எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஐஸ்கிரீம் மட்டும்தான் எப்போவாச்சும் ஒரு நாள் கொடுத்தேன். மற்றபடி பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, சிப்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு ஜங்க் ஐட்டமும் அவங்க சாப்பிட்டதில்லை. இது அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இதையும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். 5 டேஸ்க்கு மெடிசன் கொடுத்து கொஞ்சம் காரமாக எதுவும் கொடுக்க வேண்டாம், கஞ்சி சாதம் மாதிரி கொடுங்க, ஃப்ரூட்ஸு ஜூஸ் எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து கஞ்சி சாதம் மாதிரி கொடுக்க முடியாதுன்றதுனால காரமே இல்லாமல் ரசமும் கொத்தரங்காய் பொரியலும் கொடுத்துருந்தேன். காலையில் கஞ்சி சாதம் ஊட்டி விட்டு மருந்து போட்டு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன்.